தலைவன் என்ன தப்பு பண்ணாலும் முட்டு கொடுத்துக்கிட்டு கொம்பு தூக்கிக்கிட்டு பின்னாடியே போயிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. எதுவாக எங்கள் தலைவன்ட்டு. ஆனால் இன்றைக்கி தன் கட்சியில் இருக்கிற ஒரு தலைவன் தவறு செய்தால் அதை சுட்டி காட்டக்கூடிய இடத்துல ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்கான்றதை நான் ஃபஸ்ட்டு அப்படி பார்க்குறேன். மண்டலாட்சி ஒழிப்போம் சொன்னது வாரிசு அரசியலை தான் சொல்ல. ஏன்னா வாரிசுன்னு சொல்லிட்டா ஸ்ட்ரெயிட்டாகவே தாக்கலாயிடும். அதை ஒரு இலைமறை காயாக சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அவர் எடுத்து வச்சிருக்காரு. 4 படம் நடித்தவன் துணை முதலமைச்சர் ஆகும்போது 45 வருஷமாக இருக்கிற எங்கள் விசிகா இவர் திருமாவளவன் ஏன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது கேட்டார்ல. அப்போ அந்த 4 படம் நடிச்ச துணை முதலமைச்சர் யார்? இதே உதயநிதி கிட்டயோ ஸ்டாலின் கிட்டயோ ஐயா நீங்கள் சொன்னதுனால நான் போல பாருங்கள் எவ்வளோ பெரிய இது, என் கொள்கை தலைவனே நான் விட்டு கொடுத்தேன், அதனால் எனக்கு கொடுங்கன்னு. ஸோ இந்த இடத்துல கட்சி வளர்ச்சியாக அம்பேத்கரான்னு பார்க்கும்போது கட்சி வளர்ச்சி அவருக்கு பெருசாக தெரியும். அவர் இந்த மேடையில் இருக்க வேண்டிய தகுதியான ஆள், ஆனால் வர முடியாத சூழ்நிலையை என்னால் புரிஞ்சிக்க முடியுது, நான் இதை உணர்றேன்ட்டுன்னு ஒரு பக்குவத்தை எவ்வளோ அழகாக எடுத்து வச்சுருக்காரு. இதை அசால்ட்டாக உடச்சி தான் ஸ்கோர் பண்ணி அப்படி தூக்கிட்டு போயிருக்கலாம். அவர் பயிரில் அது. அப்போது இந்த இடத்துல விஜய் அண்ணோட அரசியல் பக்குவத்தை பார்க்கணும். இதே வேற ஒரு கட்சியில் அவர் பேசியிருந்தாருன்னா, சில சர்வாதிகார கட்சியில் பேசியிருந்தாருன்னா அவர் தூக்கி வெளில அடிச்சிருப்பாங்க. அது வெறும் சர்வாதிகாரம் சொல்லக்கூடாது, அன்பான சர்வாதிகாரம் சொல்லணும். ஏன்னா நான் தாண்டா கட்சி, நான் சொல்கிறதாண்டா எல்லாமே போடாவில்லைன்னு துரத்திருப்பாங்க. இந்த அறிவு ஜீவனை உண்டு பண்ணணும் அக்ரினில் பேசக்கூடாது. நீங்கள் ஒரு துணை முதலமைச்சர், மாண்புமிகு துணை முதலமைச்சர்ன்றாங்க. அப்போ உங்கள் வார்த்தைகள் எந்த அளவுக்கு இருக்கணுன்ற அந்த மரியாதைத்துவம் இருக்குது. நீங்கள் பேசும்போது நான் கேட்ட அந்த வார்த்தைகளை அதை நான் சொல்ல விரும்பவில்லை. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் சார். வணக்கம். அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழா சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு அதனுடைய நிகழ்வுகள் இல்லை அங்கே பேசப்பட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறது சிறப்பாக போய்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சிறப்பாக போயிட்டு இருக்கு. பல விடயங்களும் சர்ச்சைகள் ஆகிக்கிட்டு இருக்கு. ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ சர்ச்சைகள் குறித்து பேசும்போது ஒரு பக்கம் விசிகாவில் நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஆதவர்ஜுனா அவர்கள் இப்படி பேசியிருக்க கூடாது, அதை நாங்கள் கூட்டமாக கூடி பரிசீலிப்போம் அப்படின்ற மாதிரி இது குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த பக்கம் விஜய் அவர்கள் யாரை சுட்டி காட்டி பேசினார், திமுக பாஜகன்னு பேசியிருந்தாலும் கூட திருமாவளவன் அவர்களை ஏன் ஸ்பெசிஃபிக்காக கோடிட்டு காட்டணும் அப்படின்ற பல கேள்விகள் இருக்குல்ல, உங்களுடைய பார்வை என்ன? ஆதவர்ஜுனாவோட ஸ்டார்டிங் நம்ம ஆதவர்ஜுனா கேட்டுட்டீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மேடையில் அதுக்கு முன்னாடி எந்த தலைவரோட மேடையாக இருந்தாலும் பல அவர்களோட பொன்மொழிகள் எடுத்து பேசலாம். இது உண்மையாகவே இது அரசியல் மேடை இல்லை, இது ஒரு புத்தக வெளியீட்டு விழா தான். அதில் நம்ம எந்த தலைவரை பற்றி இதோட பொன்மொழிகள் எடுத்து பேசலாம், காந்தி முதற்கொண்டும் யாராக இருந்தாலும். ஆனால் அம்பேத்கர் மட்டும்தான் அவரோட பொன்மொழிகளே அரசியல் சாசனம் தான். அதனால் நம்ம அந்த பொன்மொழிகள் நம்ம பேசினா அவர் அரசியல் தான் எடுத்து பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆப்வியஸ்லி இந்த மேடை அரசியலாக மாற்றப்பட்டதோ இல்லை அரசியல் மேடையானதோக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. பட் இது இப்படி தான் இருக்கும் இவரோட இது பொறுத்த மட்டும். ஏன்னா இந்த கடந்த இத்தனை வருஷமாக இந்த இந்தியா எல்லா நாடுகளையும் இப்போ எடுத்திங்கன்னா ஒரு மதத்தை உள்ள ஒரு நாடு, குறிப்பிட்ட மதத்தை உள்ள ஒரு நாடு, அமெரிக்காவாக இருக்கட்டும் இல்லைனா சவுதியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நாடுகள் இருக்குது இல்லையா. அந்த பக்கத்து நாடுகள் 2 நாடுகளும் ஒரே மதத்தில் இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்குது. வார் இஸ் கோயிங் பிட்வீன் தர். இந்த இதில் நடக்குது, எல்லைக்கோட்டு கீழே அவங்களுக்கான வார் நடக்குது. ஆனால் இந்தியாவில் பல முகங்கள் கொண்ட மனிதர்கள், பல மொழிகள், பல மதங்கள் எல்லாமே இருந்தாலும் அனைவரும் ஒன்றாக இந்தியன் என்ற அந்த ஒருமைப்பாட்டோடு இருக்கிறதுக்கான நேஷ்னல் இன்டெகிரேஷனாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் யாருன்னா, முதல் காரணம் அஃப்கோர்ஸ் இவர் இருக்கார், நம்மளோட காந்திஜி, அவரை விட்டுருவோம், தேசப்பிதா. அவரை தாண்டி அடுத்தது எடுத்தோம் அப்படின்னா அம்பேத்கர் தான். அவரோட அரசியல் சாசனம் மட்டும் இல்லை அப்படின்னா இன்றைக்கி நினச்சே பார்த்துருக்க முடியாது. கான்ஸ்டியூஷனோட வழிமுறைகள்னால யுனைட்டடாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். பட்டேல் ஓகே, அஃப்கோர்ஸ் பட்டேல் நம்ம எல்லாரும் ஒருங்கிணைச்சாலும் அதுக்கப்புறம் ஒரு வழிமுறை. இன்றைக்கி உங்களோட ஒரு விஷயத்துக்கும் ஒரு கான்ஸ்டியூஷனில் அதுக்கான இது கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஒரு வார்த்தை தவறாக பேசினாலும் என் மேலே கேஸ் போடுறதுக்கும் என் மேலே சட்டப்படி நடவடிக்கை இருக்க அளவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அவ்வளோ குட்டி விஷயத்தையும் மைன்யூட் பண்ணி எழுதி வச்சுருக்காரு. இதை தான் நம்ம ஒருங்கிணைச்சு கொண்டு போகுதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் அவர் அரசியல் தான் நம்மளோட கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் இருக்காங்க. அதனால் அவரோட பொன்மொழிகளே அரசியலாக இருப்பதனால இந்த மேடை அரசியலாக தான் பார்க்க வேண்டும். அது என்ன தான் அவரோட புத்தக வெளியிட்டு இருந்தாலும் அரசியலாகுது. நம்பர் 1. நம்பர் 2 பாயிண்ட், ஆதவர்ஜுனாவை நான் எப்படி பார்க்குறேன்னா, திஸ் இஸ் யூத் பாலிட்டிக்ஸ். யங்ஸ்டர்ஸ்க்கான அரசியலை நீங்கள் பார்க்கலாம். தன் தலைவன் இப்போ ஜென்ரலாக ஒரு கட்சியில் எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ இதுக்கு முந்தின அரசியல் இந்த போன ஜென்ரேஷன் அரசியல் எடுத்திங்கன்னா, தலைவன் என்ன தப்பு பண்ணாலும் முட்டு கொடுத்துக்கிட்டு சொம்பு தூக்கிக்கிட்டு பின்னாடியே போயிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. எதுவாக எங்கள் தலைவன்ட்டு. ஆனால் இன்றைக்கி தன் கட்சியில் இருக்கிற ஒரு தலைவன் தவறு செய்தால் அதை சுட்டி காட்டக்கூடிய இடத்துல
ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்கான்றதை நான் ஃபர்ஸ்ட் அப்படி பார்க்குறேன். அந்த இடத்துல நான் பெருமைப்படுறேன். ஒரு இளைஞர் அரசியல் திருமாவளவன் கட்சியில அவர்கள் தப்பு செய்யறாருன்னு சொல்ல வரீங்களா? தப்பு இருந்துச்சுன்னா அதை சுற்றி காட்டுற அளவில் இருக்காருன்னு நான் சொல்ல வரேன். அது அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ, புரியுதுங்களா? கருத்து கூட இடத்துல இருக்காருன்னு நான் சொல்ல வரேன். இந்த இதில் நான் பார்க்கறது, நானும் ஒரு இளைஞர் கட்சியில் சார்ந்தவன், ஒரு இளைஞராக இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தான் இந்த காலத்து இளைஞர்கள் எதிர்பார்க்குறாங்க. எந்த ஒரு பயமும் இல்லை, எந்த ஒரு ஒரிவு மறைவும் இல்லை. உண்மை, எஸ் திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட். இது தவறுனா தவறு, முடிஞ்சால் நீ ப்ரூவ் பண்ணி காட்டு, ஏற்றுக்கிறேன், இல்லைன்னா ஒத்துக்கோ அப்படின்றத அந்த மேடையில் அவர் சொன்னதில் எதுலையுமே தப்பு இல்லையே. அவர் என்ன கேட்டார்? என்னோட கட்சி கொள்கை, நான் போய் இதுக்காக இந்த விசிகாவில் சேர்ந்துருக்கேன், இந்த விசிகா கட்சியோட கொள்கை என்ன? ஆட்சியிலையும் அதிகாரமும் இதுலேயும் பங்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் அதிகாரம்னு கேட்டிருக்கிறாங்க. அது 40 வருஷமாக எங்களுக்கு நடக்கலை. தொடர்ந்து 7 வருஷமாக அவங்க கூட இருக்கும். இவர் இந்த கட்சி மட்டும் இல்லை, வெறும் திமுக மட்டும் சொல்ல, அதிமுக மாற்றி மாற்றி விசிகா இருந்திருக்காங்க. இருக்கும்போது இதெல்லாம் நடக்கவே இல்லைல்ல. அப்போ நம்மளோட கட்சி கொள்கை நமக்கு கிடைக்கல, அதுக்காக நம்ம போராடி வாங்கன்றதை ஓப்பனாக சொல்கிறாரு. அது எந்த தவறும் இல்லையே. இன்னொன்று என்னென்னா, அந்த மாமன்னர் ஆட்சியை தூக்கணுன்றலாம் சொல்கிறது அது ஆக்சுவலி அது மாமன்னர் இல்லை, அது டைரெக்டாக அவர் சொல்ல முடியாது. வாரிசு அரசியல் தான் அவர் அப்படி சொல்கிறாரு. அதை தான் அவர் எடுத்து வைக்கிறாரு. மன்னராட்சியை ஒழிப்போம் சொன்னது வாரிசு அரசியலை தான் சொல்ல. ஏன்னா வாரிசுன்னு சொல்லிட்டா ஸ்ட்ரெயிட்டாகவே தாக்கலாயிடும். அதை ஒரு இலைமறை காயாக சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அவர் எடுத்து வச்சிருக்காரு. நான் இங்கே பார்ப்பது என்ன அப்படின்னா, ஒரு இளைஞனாக சக இளைஞன் நேர்பட பேசுகிறார். தன் மனதில் இருக்கும் எல்லாருக்குமே கோபம் இருக்குங்க, வெளியில் சொல்ல முடியல, என் தலைவன் பண்ணுறான்னு அமைதியாக இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அதை எடுத்து தைரியமாக சொல்கிறார் அந்த இளைஞன். இந்த இளைஞர் அரசியல் தான் தேவைப்படுது. இதை கொண்டு போகும்போது தான் அடுத்த தலைமுறைக்கும் வரும் காலங்களில் இருக்கும் அரசியலும் வேற ஒரு மாறுபட்ட பரிமாணத்துக்குள்ளே போகும். இந்த மாறுபட்ட பரிமாணம் தொடர்ந்து எல்லார்கிட்டையும் மாற ஆரம்பிக்கும். இது தேவைப்படுது. இன்னைக்கு ஆதவர்ஜுனா பார்த்து அண்ணனை கேட்டார், திரும்ப அண்ணனை கேட்டாருன்னா, வேற நாளைக்கு வேற ஒரு யாரோ எக்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். புரியுதுங்களா? அதுதான் தேவைப்படுது. அப்போது அந்த தலைவனுக்கே நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்ற இடத்தை தாண்டி நம்மளை கட்சிக்குள்ளே இருந்தும் கேட்பார்கள். அது திருமணனுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையான்ற செகண்டு. பட் கேட்கக்கூடிய இடத்துல தானே அது நடந்தது தானே கேட்டார். அவர் இல்லாத ஒரு விஷயத்தை கேட்கல. அப்போது அந்த நேர்மையும் அந்த தைரியத்தையும் நான் பாராட்டுறேன் ஆதவர்ஜுனா கிட்ட. ஆனால் ஆதவர்ஜுனா அவர்கள் தொடர்ந்து பல மேடைகள்லையும் பல நேர்காணல்கள்லையும் இதை பற்றி பேசியிருக்காரு. பொறுப்பு அப்படிங்கிறது அமைச்சரவை அதான் லைக் அதிகார பகிர்வு கொடுக்கணும் அப்படின்ற விஷயமா இருக்கட்டும், இல்லை இங்கே பொறுப்பில் இருக்கிறவங்க முதலமைச்சராக இருக்கட்டும், இல்லை துணை முதல்வர்களாக இருக்கட்டும், அவங்க சினிமாவிலேருந்து வந்துட்டாங்க அப்படின்ற தாக்குதல்கள் அது விஜய் அவர்களை சொன்னாருன்னு கூட சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது அப்பெல்லாம் அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்ட்டு அந்த ஒற்றை வார்த்தையோடு முடித்து கொண்ட திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு குழுவோடு சேர்ந்து நாங்கள் பேசுவோம், கட்சியில் இதை பற்றி ஆலோசிப்போம் அப்படின்னு. ஆமாம், இது எங்கே பேசுகிறாரு எப்படி பேசுகிறாருன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் 4 ரூம்குள்ளே உட்காந்து பேசுறதுக்கும் 4 பேர் பார்க்குற மாதிரி பேசுறதுக்கும் 4 லட்சம் பேர் பார்க்குற மாதிரி பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதை நம்ம பார்க்கணும். எல்லாமே மேடையில் நேர்காணல்கள் அப்படி எடுக்க முடியாது. எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? நீங்கள் அப்படி எடுக்க முடியாதுல்ல. நீங்கள் என்ன ஒரு கேள்வி கேட்குறீங்க, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். என்ன அந்த கேள்விக்கான பதில் என்னை பொறுத்த மட்டும் உங்கள் கேள்விக்கான பதில் இதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் வேற ஒருத்தர் இருக்கிறவன் இல்லைங்க, அவங்க கேட்ட கேள்விக்கான பதில் இது இல்லைங்கன்னு அவர் வாதம் வைக்க முடியும். ஆனால் இங்கே யாருமே எந்த கேள்வியும் கேட்கல. அவர் மேடை மேலே ஏறி தனக்கான இந்த புக்கு அவரால் தான் ரிலீஸ் ஆகுது, வாய்ஸ் ஆஃப் காமன். கிட்டத்தட்ட மியூசிக் டைரக்டர் எப்படி ஒரு இசை வெளியீட்டு விழாவுக்கு ஹீரோவோ அந்த மாதிரி இந்த புக்குக்கான ஹீரோ அவர் தான் ஆல்மோஸ்ட். என்னதான் அண்ணன் விஜய் அண்ணா அதை ஓப்பன் இது பண்ணி கொடுத்தாலும் சிறப்பு விருந்தினர். பட் இவரோட புக் வாய்ஸ் ஆஃப் காமன்லேருந்து அந்த புக்கு இதுவாகுது. அப்போது இவர் அந்த இடத்துல பேசுகிறத என்ன பேசணுன்னு இவர் என்னெல்லாம் டிசைட் பண்ணலாம். புரியுதுங்களா? இந்த மீட்டிங்கில் எல்லாரும் கலந்துக்கிட்டீங்க, திருமணம் கலந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், இன்னும் வரும் காலங்களில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அண்ணன் கலந்துப்பார் நான் எதிர்பார்க்குறேன், அது ஒன்று மட்டும் தான் என்னோட சின்ன குறையாக நான் நினைக்கிறேன், அப்படி கூட பேசிட்டு போயிருந்துருக்கலாம். பிகாஸ் நீங்கள் கேள்வி கேட்டு பதில் சொன்னீங்கன்னா அது வேறு. இந்த இடத்துல தானே எடுத்து வைக்கிறார்ல, தானே எடுத்து வைக்கும்போது அப்போ உன்னோட கருத்துக்களை நீ வைக்கிறல்ல, அந்த கருத்து எதுவாக பார்க்கப்படுது அப்படின்னா அது கண்டிப்பாக இப்படி தான் பார்க்கப்படும். அவங்க கேட்டாங்க, என்ன நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவர் இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டார் பதில் சொன்னார்னு. அவங்க கேட்ட கேள்வி அவர் பதில் சொல்லியிருக்காருங்க, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்காருங்கன்னு இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே அவர் பேசுகிறது எப்படி பேசுகிறார், அந்த மேடையில் பப்ளிக்காக பேசும்போது அவர் ஒரு மாநில துணை செயலாளராக தான் பேசுகிறார் விசிகாக்கு. புரியுதுங்களா? அந்த பொறுப்பில் இருக்கார்.
அப்படி இருக்கின்ற போது தன்னோட கருத்தை எடுத்து வைக்கிறார் ஆனா எந்த அது இடத்துலயுமே வந்து கண்டிப்பாக அவங்க கட்சியில இருக்கிறதுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது பப்ளிக்ல அப்படிதான் எடுக்கப்படும். அதை தான் விசிகால இருந்து திருமாவளவன் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. ஆனா நேற்றைய நிகழ்வுல எந்த இடத்துலயுமே அவரை வந்து தான் ஒரு துணை பொதுச் செயலாளர் விசிகாவில இருந்து அப்படின்றத எங்கேயுமே அவருமே இல்ல அது கொண்டு சொல்லணும்ன்ற அவசியம் அந்த கிடையாது. மேடையிலுமே அவரை வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனர் அப்படின்றத அட்ரஸ் பண்றாங்க. இல்ல அது தேவையே கிடையாது. இப்ப நேற்றுக்கு விஜயண்ணா வந்து நின்னாரு, எங்கேயுமே வந்து நான் தாவேகாவின் தலைவர்னு சொல்லிட்டாரான்னு அவர் அவசியம் இல்லை. அட்ரஸ் பண்றதே அப்படிதான் இல்ல இல்ல address அது அவர் பண்றாங்க. அங்க எங்க சொன்னாரா தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்னு நான் பேசுறேன் நான் பேசினாரு அப்படி பேசலையே. இப்போ அதுதான் இல்ல சொல்றேன்ல, அப்ப நடிகரா பேசினாரா? சொல்லிக்கல ஆனா பேசுறாருல, பட் ஹீ இஸ் ஸ்டில் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தாவேகா லீடர் தானே, பிரசிடென்ட் தானே. அதே மாதிரி தான் இவருக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது? இது வந்து டிஃபால்ட் அண்டர்ஸ்டுட்டுங்க. இப்போ நாளைக்கு இருங்க 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 இப்போ இல்ல, ஒரு நிமிஷம் ஒரு நான் நிமிஷம் ஒரு நிமிஷம். நீங்க நேற்றுக்கு திரும்ப அண்ணா வந்துட்டாரு, மேடை ஏறி பேசியிருக்காரு. அண்ணா திரும்ப அண்ணன் மேடை ஏறி பேசும்போது நீங்க விசிகா தலைவரா பார்ப்பீங்களா, இல்ல வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருக்கிற ஆதவ் அர்ஜுனோட இவரா வந்து பேசுறாரு அப்படின்னு பார்ப்பீங்களா? எப்படி பார்ப்பீங்க நீங்க? ஆக மொத்தம் தே ஹேவ் தர் ஹையர் பொட்டன்ஷியல் எஃபிஷியன்சியில் தான் எடுப்பாங்க. இப்போ ஒருத்தர் இருக்காரு, ஒரு துறைக்கு அமைச்சராக இருக்காரு, ஆனால் அவரே முதலமைச்சராக இருக்காரு அப்படின்னா எங்க அந்த துறை அமைச்சராக பேசினாருங்க நீங்கள் எடுப்பீங்களா? இல்லை முதலமைச்சர் பேசினாரு எடுப்பீங்களா? ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கிற ஹையர் ப்ரொஃபைல் தானே எடுப்பீங்க. அந்த ஹையர் ப்ரொஃபைலில் வாய்ஸ் ஆஃப் காமனோட இந்த இடம் வந்து அப்படி இருக்குது. அவர் எங்கேயுமே வந்து அந்த இடத்துல வந்து நான் வாய்ஸ் ஆஃப் காமனுக்காக மட்டும்தான் பேசுகிறேன், இது வேற எங்கேயும் குறிப்பிடுற மாதிரி இல்லைன்னு அவர் சொல்லவே இல்லையே. இல்ல அப்படி சொல்லணும் நான் சொல்லல. அந்த இன்வைட் முதற்கொண்டு இந்த புத்தக வெளியீட்டு விழா முடியிற வரைக்குமே அவரை வாய்ஸ் ஆஃப் காமனுடைய நிறுவனர் அப்படின்னு தான் அட்ரஸ் பண்றாங்க. நான் இப்போ என்ன சொல்றேன், அதே ஆதவ் அர்ஜுன் இந்த மேடை ஏறி இந்த இடத்துல நான் பேசும் கருத்துக்கள் யாவும் என்னோட தனிப்பட்ட கருத்து, நான் வாய்ஸ் ஆஃப் காமனில் இப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நான் இது சேர்ந்து இந்த புக்கை எழுதியிருக்கேன், இந்த மாதிரி கிரியேட் பண்ணேன், இந்த புக்கை வெளியிடுறேன், அதனால் விசிகாவாக நான் இன்று இல்லை, நான் வாய்ஸ் ஆஃப் காமனாக தான். ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன்றது யார்? ஒரு ஒரு சாதாரண மனிதனோட இதுதான், குரல் தான். அந்த குரலாக மட்டுமே பேசுகிறேன், நீங்கள் அப்படி தான் இதை எடுத்துக்கணும், தயவுசெய்து இப்படி எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு பேசியிருந்தாருன்னா நீங்கள் சொல்கிற டாபிக் நான் ஆகிறேன். அது மாதிரிலாம் எதுவுமே சொல்லியே. அப்போது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா வாண்டடாக தான் பேசுகிறார். இதெல்லாம் தவறு நடக்குது, ஆனால் எங்கள் அண்ணன் ஏன் இன்னும் இப்படி இருக்காரு? அவர் கேட்டார், 4 படம் நடித்தவன் துணை முதலமைச்சர் ஆகும்போது 45 வருஷமாக இருக்கிற எங்கள் விசிகா இவர் திரும்ப அண்ணன் ஏன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது கேட்டார்ல. அப்போ அந்த 4 படம் நடிச்ச துணை முதலமைச்சர் யார்? அது உங்களுக்கே தெரியும். அப்போ அவர் யாரை குறிக்கிறாரு? அவரை தான் குறிக்கிறாரு. ஆப்வியஸ்லி அதையும் கேட்டார்லங்க. அந்த கோவத்தோட வெளிப்பாடு தான் இங்கே அவர் ஸ்டேஜில் ஏறி சொல்கிறார். இல்ல அது பொது மேடையில பேசுற அளவுக்கு அவர் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னா அப்ப விசிகாவுக்குள்ள ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பொது மேடையில இன்னைக்கு இவ்வளவு ஆக்ரோஷமா பேசுற அளவுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னா விசிகாவில் என்ன சிக்கல் இருக்கு அவருக்கு? அவர் தலைமையிட்டையும் நேரடியாக அதை பேசியிருக்கலாமே. பேசியிருந்திருக்கலாம், பேசியிருப்பாங்க. இதெல்லாம் டிஸ்கஷன் ஆகாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எந்த பாயிண்ட்ல இருந்தோனாலும் எடுக்கலாம். திருமானனை இப்படி நீ மாட்டு போய் இப்படி பேசுகிறான், நான் மாட்டு இப்படி பார்த்துக்கிறேன் நான் கூட சொல்லலாம், ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம். அதாவது நான் எப்படி பார்க்குறேன்னா இது இது பாலிட்டிக்ஸ் மேடம். இது எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் காயின் ஆகும். புரியுதுங்களா? என்னால் பேச முடியாது, நீ போய் பேசிக்கோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை அப்படின்னா திருமானை எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, நான் பார்க்குறது என்ன, எங்களை மாதிரி இளைஞர்கள் 8 1 துண்டு 2ன்னு இருப்போம், அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் திருமான மாதிரி மெச்சூர்டு 45 வருஷம் அரசியல் இருந்திருக்காரு, 65 வயசு அவர் கிட்டத்தட்ட 45 வருஷம் அந்த அரசியல் பக்குவம் இருக்குல்ல. நான் 45 வருஷமாக பேடாத மேடையாக சொல்லாத இடமா திருமான கொண்டு போய் சேர்க்காததா? அவர் தான் அம்பேத்கரை தமிழகத்தில் கொண்டு போய் சேர்த்தாருன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம், முக்கிய பங்கு அவர் இல்லாமல் தமிழ்நாட்டில் அம்பேத்கர் அரசியல் திருமாவளவன் இல்லாமல் பேசவே முடியாது, அந்தளவுக்கு அவர் கொண்டு போய் சேர்த்துருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்கிறார், இந்த ஒரு நாள் வந்து விஜயோட நின்று இந்த புஸ்தகத்தை நான் வெளியிடுறதுனால பெற்றுக்கொள்வதனால இதில் ஒன்றும் பெருசாக நடக்க போகுது என்ன, 2 நாள் பேசுவாங்க அதுக்கப்புறம் போயிடும், அதுவே நான் வராமல் இருந்தேன் அப்படின்னா இதை வச்சு 2016 2026 6 சீட்டுக்கு 12 சீட்டு வாங்குவேன், என்ன எனக்கான ஒரு மினிஸ்ட்ரி போஸ்ட்டை வாங்குவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கூட இருக்கலாம். இட்ஸ் அ பொலிட்டிக்கல் மூவ், அப்படி கூட இருக்கலாம். இன்றைக்கி தான் வந்து அவர் வந்து மாநிலத்தில் அங்கீகாரப்பட்ட கட்சியாக இருக்காங்க. இப்போ வந்து அவர் என்ன நேஷ்னல் லெவலில் போயிட்டுருக்காரு. ஸோ நேஷ்னல் லெவலில் போகிறாரு அப்படின்ற போது மற்ற ஸ்டேட்லாம் நிற்கும்போது அடுத்த 15 வருஷத்துக்குள்ளே அவர் எண்ணின ஒரு விஷன் இருக்கும்ல. ஏன்னா 65 வயசு ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் தான் இன்னும் அவர். அந்த 10 வருஷத்துக்குள்ளே தனக்கான அந்த அரசியல் கட்டமைப்பை இன்னும் பெட்டராக உருவாக்கி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா நான் எவ்வளோ செய்ய வேண்டி இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதை நோக்கி பயணிக்கும் போது அந்த அதிகார பகிர்வு அவருக்கு தேவைப்படுது. அது வெற்றிகளாக இருக்கக்கூடிய திமுக இருக்கிற கணிப்பில் அவர் இருக்கிறதுனால அவர் கூட சேர்ந்து பயணிக்கும் போது இதை நான் எடுத்துக்கிறேன், இதை இப்படி பண்ணுறப்போ நாளைக்கு அவர் டிமாண்ட் வைக்கலாமே. இதே உதயநிதி கிட்டேயோ ஸ்டாலின் கிட்டேயோ ஐயா நீங்கள் சொன்னதுனால நான் போகல, பாருங்கள் எவ்வளோ பெரிய இது, என் கொள்கை தலைவனே நான் விட்டு கொடுத்தேன்
அதனால் எனக்கு கொடுங்கன்னு. ஸோ இந்த இடத்துல கட்சி வளர்ச்சியாக அம்பேத்கரான்னு பார்க்கும்போது கட்சி வளர்ச்சி அவருக்கு பெருசாக தெரியலாம். சில பேருக்கு அது தெரியாது, கொள்கை தான் முக்கியம்னு பிடிச்சிட்டு இருப்பாங்க. திருமாவளவனை நீங்க அப்படி எடை போடணும்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம் தான் சொல்றேன், ஆ. அதுதான் நடக்குதுன்னு நான் சொல்லல. ம். இதுவும் ஒரு ஆஸ்பெக்ட்ல நான் சொல்றேன். ம். ஆஸ் அ பொலிட்டிக்கல் ம். அனலைசரா இல்ல, ஏன்னா நான் அவரு சொல்றது இந்த வெறும் மாதிரி. seat ஏன்னா demands நாங்களும் ஒரு மட்டுமே அரசியல் வைக்கணும்னு கட்சி, நினைச்சிருந்தா, நானும் ஒரு அரசியல் கட்சி நடத்துறேன். எங்களுக்கும் தெரியும் 7 வருஷமா கட்சி நடந்துட்டு இருக்கோம். எந்த இடத்துல விட்டு கொடுக்கணும், எந்த இடத்துல இழுத்து பிடிக்கணும்னு தெரியும் போது இந்த அரசியல் நெளிவு சுழிவுகள் இருக்குல்ல, இதுக்கு ஒரு உதாரணம் யாருன்னா கருணாநிதி ஐயா. தெரியும்ல, எவ்வளோலாம் வசப்பாடியிருக்காரு வைகோன்னு தெரியும். திருப்பி வரும்போது தாய் கழகத்தை நோக்கி வருகிறது கன்றுக்குட்டின்னர். புரியுதுங்களா? அப்போ அந்த மெச்சூரிட்டி லெவல் பாருங்க, என்ன லெவல் ஆஃப் மெச்சூரிட்டியில் இருந்தார் கலைஞர் அப்படின்றது. புரியுதுங்களா? இதில் எல்லார்கிட்டையுமே இருக்கிற அந்த ஒரு மெச்சூரிட்டி தாங்க, அந்த ஏஜை பொறுத்து இருக்குங்க. இப்போ நான் சொல்கிறது புரியுதுல? அப்போ இவ்வளோ வசப்பாடின வைகோவையே தன் பக்கம் வரும்போது சேர்த்துக்கிறாரு. அப்போ இது ஏன் இருக்கக்கூடாது? ஏன் திருமாவளவனோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக இருக்கக்கூடாது? இப்போ நாளைக்கு இதை போய் பார்த்துட்டாருன்னா நீங்கள் சொல்லி நான் செய்யலை, இது கண்டிப்பான அழுத்தன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது 100% உண்மை. கண்டிப்பாக திருமாவளவனுக்கு இருக்கிற ஒரு மாற்று அழுத்தம் தான், கூட்டணி கட்சியோட அழுத்தம் தான். ஆனால் ஒன்றை விட்டேன், ஆனால் 10 மடங்கு இந்த 2 நாள் பேசிட்டு போயிடுவீங்க. ஆனால் அவருக்கு 6 சீட்டுக்கு 12 சீட்டு கிடச்சி, அந்த 12 சீட்டு ஜெயிச்சு அவர் எம்எல்ஏவாக உள்ளே போகும்போது தனக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு ஃபர்மிடபிள் ஃபோர்ஸாக உள்ளே போகிறாருன்ற போது அந்த ஆட்சியில் உட்காரத்துக்கான தனக்கான ஒரு பங்கு கிடைக்கிது. 12 எம்எல்ஏக்கள் அவர் கிடைக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். அப்போது அவரோட கட்சியோட வளர்ச்சியை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது எனக்கு பெட்டராக தோணுது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் கூட அவர் இருந்திருக்கலாம். எப்படி வேணாலும் நடக்கலாம். பட் இது எல்லாமே நீங்கள் எடுத்தீங்கன்னா யார் என்ன ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே பிளான் பண்ணி எடுக்கிறாங்கன்றது தான் இங்கே இருக்கிற விஷயம். இந்த ஸ்ட்ராட்டஜி அவர் யோசிச்சிருப்பாருன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்படி தான் நான் பார்க்குறேன். அவர் விஜயனாவை பார்த்து பயந்தோ இல்லைனா இவர் வந்ததுனால எனக்கு இப்படி நடந்துருமோ அப்படிலாம் இல்லாமல், சரி அழுத்தத்துக்கு கொடுக்குறாங்க, நம்ம அப்படி விட்டோம்னா இன்னும் 1 வருஷத்தில் எலெக்ஷன் வரும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒரு நாள் முக்கியமாக இல்லை அடுத்த 5 வருஷத்துக்கு நமக்கான கட்சியோட வளர்ச்ி முக்கியமானு போகும்போது யூ வுட் ஹவ் டேக்கன் தட் ஸ்டாண்ட். இது மெச்சூரிட்டி ஆகும்போது அது தோணும், அண்ணன் மாதிரி வயசில் வரும்போது அது தோணும். இப்போ இப்படி தான் தோணும். நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, இதெல்லாத்துக்கும் மேலே விஜயனா இன்னொரு வேறு லெவல் மெச்சூரிட்டியில் இருக்காரு. இதே அந்த இடத்துல ஒரு அரசியல் தலைவராக இருந்தாங்கன்னா அண்ணனை கிழிச்சு நாட்டியிருப்பாங்க. என்ன சொல்லியிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி நிறையா பேர் வேறு சில பேர் வரதா இருந்துச்சு, வரலை. 45 வருஷமாக கிட்டத்தட்ட அம்பேத்கர் தான் என் கொள்கை தலைவர்னு தூக்கி வச்சு கொண்டாடினாங்க, அவங்க தான் எல்லாமேன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு புஸ்தகத்தை வெளியிடுறோம், அந்த புஸ்தகத்தை வாங்க கூட வரல அப்படின்னா இப்போ இதுலேருந்தே தெரியலையா இதெல்லாம் சொல்லி ஏமாத்துறாங்க. தங்களுக்கு கட்சி முக்கியம், பதவி முக்கியம், அந்தஸ்து முக்கியம், எதையாவது சொல்லி அசால்ட்டாக டவுன் பண்ணிடலாம். திஸ் வில் ஹேப்பன் அண்ட் திஸ் வில் பி டன் பை எனி பொலிட்டிக்கல் லீடர். இது நடக்கும். ஆனால் சான்ஸ் கட்சா யூஸ் பண்ணுவோம். நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன் நானே அந்த இடத்துல நானும் அப்படி தான் சொல்லுவேன். 45 வருஷமாக செய்யலாங்க, ஆனால் நான் இன்றைக்கி வந்தாலும் நான் தான் என் கொள்கை தலைவரை நான் உண்மையாக நேசிச்சேன். எனக்கு எந்த முரண்கள் இருந்தாலும், எதிர்கட்சியாக இருந்தாலும் முரண்கள் இருந்தாலும் கொள்கை தலைவர்னு போது அவர் தான் முக்கியம், நான் வரேன்ட்டுன்னு அசால்ட்டாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பேன். ஆனால் விஜயனா ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். ஆனால் விஜயனா அப்படி ஸ்கோர் பண்ணலையே. என்ன சொன்னார்? உங்களுக்கு எவ்வளோ அழுத்தம் இருக்குன்னு புரியுதுன்னு அதை நான் உணர்றேன், இருந்தாலும் உங்கள் மனசு ஃபுல்லாக எங்கே இருக்கும், எங்கள் கூட தான் இருக்குன்ற அவரையும் விட்டு கொடுக்காம, அவர் இந்த மேடையில் இருக்க வேண்டிய தகுதியான ஆள், ஆனால் வர முடியாத சூழ்நிலையை என்னால் புரிஞ்சிக்க முடியுது, நான் இதை உணர்றேன்ட்டுன்னு ஒரு பக்குவத்தை எவ்வளோ அழகாக எடுத்து வச்சிருக்காரு. இதை அசால்ட்டாக உடச்சி தான் ஸ்கோர் பண்ணி அப்படி தூக்கிட்டு போயிருக்கலாம். அவர் பயிரில் அது. அப்போது இந்த இடத்துல விஜயனோட அரசியல் பக்குவத்தை பார்க்கணும். இதுதான் ரொம்ப முக்கியன்றேன். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தருக்கான ஒரு அரசியல் பக்குவத்தை இங்கே கொண்டு வந்து வைக்கிறாங்க. இவங்க எல்லாத்தோட பெட்டராக நிற்கிறாரு விஜயனா. எங்கே அப்படின்னா தனக்கு இது கிட்டத்தட்ட ஒரு குட்டி அவமானம் மாதிரி தானே, இன்சல்ட் மாதிரி தானே. கிட்டத்தட்ட இப்போது நீங்கள் என்னை பேட்டி எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க, ஐயோ அபர்ணாலாம் எடுத்தாலும் நான் வரமாட்டேங்க, வேறு யாரும் எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னா வரேன் அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு குட்டி இன்சல்ட் தானே. ஏன் எதுக்குன்னு கூட கேட்காம நம்ம இப்படி பண்ணக்கூடாது இல்லையா? இன்ஃபேக்ட் இவர் ஒன்றும் சனாதன தர்மத்தை ஆர்எஸ்எஸை கூட்டிகிட்டு வந்துலாம் இவர் செய்யலை. நீங்கள் கலைஞரோட 100ஆண்டு விழாவில் நாணயத்தை வெளியிடும்போது பக்க ஆர்எஸ்எஸ் ஆள் அவர், ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வெளியிடுறீங்க, அதுக்கெல்லாம் கூட உங்களுக்கு ஓகே. ஆனால் இதில் விஜய்னா அவரும் அரசியல் கட்சி கொள்கை தலைவராக வச்சிருக்கிற சமத்துவமாக உங்களுக்கு நீங்கள் எடுத்துருக்க அதே நிலைப்பாடை எடுத்திருக்கிறது உங்களுக்கு இதுவாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துலையும் இவர் விட்டு கொடுக்காம அண்ணனை ஒரு தனக்கான நிலைப்பாடை புரிஞ்சுக்கிட்டு அவரோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பக்குவ அரசியல் எடுத்து வைக்கிறார்கள் விஜயண்ணா.
அது வந்து ரொம்ப மெச்சூர்டாக நான் பார்க்குறேன் என்கிட்ட. ஓகே. அதுதான் இப்ப ஆதவர்ஜுனா அவர்களா இருக்கட்டும், இல்ல விஜய் அவர்களா இருக்கட்டும் 2 பேருமே சொல்லி வச்ச மாரி திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு இங்க இல்ல அப்படின்னாலுமே அவர் மனசு முழுக்க இங்க தான் இருக்கும் அப்படிங்கறத எங்களால 100% புரிஞ்சுக்க உண்மை. முடியுது அப்படின்னு 100% சொல்லி உண்மை வச்ச அது. மாதிரியே பேசுறாங்களே. ஆமா, சொல்லி வச்ச மாதிரி இல்லையா? அவர் திருமாவளவனை பத்தி எங்கேயுமே பேசலையே. ஆதவர்ஜுன் எங்க பேசினாரு? எங்கேயுமே அவர் பேசல. அவர் சொன்னாரு. இல்ல இந்த விஷயம் சொன்னாரு. கொண்டு வரவே இல்லையே. ஏன்னா இந்த விஷயம் சொன்னாரு. அவரால இங்க வர முடியல. ஆனா அவருடைய மனசு இங்க தான் இருக்கு அப்படின்ட்டு. ஓப்பன் நல்ல விஷயம், கரெக்ட். அந்த விஷயத்த வந்து அவர் வந்து வழிமொழிறாரு வச்சுக்கலாம். சிம்பிள் as அவர் ஃபர்ஸ்ட் பேசிட்டாரு ஆதவர்ஜுனா. அதன் பிறகு விஜய் அவர்கள் பேசும்போது அதே சொல்றாரு. என்னன்னா உண்மையான கருத்தை யார் சொன்னாங்க? 2 பேரும் சொல்லியிருக்காங்க, 2 பேரும் உண்மையா பேசியிருக்காங்க. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் பேசியிருக்காரு, இவர் பாயிண்ட் ஆஃப் வியூ இவர் பேசியிருக்காரு. அதானே உண்மை. நேற்று உட்காந்து எல்லாரும் பார்த்துருப்பாங்கல்ல, அண்ணன் உட்காந்து பார்த்துருப்பார்ல, அவருக்கு அந்த வருத்தம் இருக்கும்ல. என் மண்ணில் இது வேற எங்கேயா நடந்திருந்தா, அம்பேத்கர் வந்து தேசிய தலைவர், இப்போ வேறு மாநிலத்தில் நடந்தால் கூட பெருசாக அவருக்கு ஒரு இது இருந்திருக்காது திருமாவளவனுக்கு. ஆனால் தன் மாநிலத்தில் தன்னோட ஒரு ஆள், தன் கட்சியில் இருக்கிறவர், தன் ஸ்டூடெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட தன் அடுத்த கட்ட தலைவர்கள் இவங்கெல்லாம் தன் கீழே இருக்கும் அடுத்த கட்ட தலைவர்களை ஒருத்தர் செய்கிறாரும் போது அந்த இடத்துல அவர் இல்லை அப்படின்ற போது அந்த மன வருத்தம் யாருக்கும் இருந்தாலும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதை தான் வந்து அங்கே இருக்கிற வந்து அதை வந்து அவர் அதை வந்து இவங்க உணர்ந்துட்டாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், ஆதவ் அர்ஜுன் சொன்னதை விட இதை புரிந்து கொண்ட விஜய் அண்ணா பேசினார்ல, என்ன இருந்தாலும் இப்போ அவர் எதிர்கட்சிக்குள்ள தான் கூட்டணியில் இருக்கார். என்ன இருந்தாலும் இவர் எதிர்கட்சி கூட்டணியில் தான் இருக்கார். அப்போ அவர் கிட்டத்தட்ட எதிரி மாதிரி தான், புரியுதா? நண்பனுக்கு நண்பன் வந்து நண்பன்ற மாதிரி எதிரிக்கு எதிரி தான் கிட்டத்தட்ட. அப்போது அதை புரிஞ்சுக்கிட்டு பேசின விஜய் அண்ணாவோட மெச்சூரிட்டி தான் நான் இன்னும் ஜாஸ்தியாக பார்க்குறேன்னு நீங்கள் சொல்ல வரேன். இதை வந்து யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அவங்களுக்கு தொண்டர்களுக்கும் கழக தோழர்களுக்கும் கொடுக்குறாரு. அப்போ என்ன நடக்கும்னா இந்த ஒரு வார்ன்ற ஒன்று இருக்குல்ல, விசிகா வர்சஸ் தாவேகா ஒரு சண்டை வரும்ல, இது நடக்காமல் இருக்கிறதுக்கு அவர் ஒரு பிரிட்ஜ் பண்ண விஷயம் தான் அந்த விஷயம். இல்லைன்னா 2 பேரும் மாற்றி வசப்படிப்பாங்க. தேவையில்லாமல் பல கான்ட்ரவர்சிஸு, தேவையில்லாமல் பல பிரச்சனைகள் நாளைக்கு பிற்காலத்தில் வரும்போது இவங்க ஒரு பிரச்சாரத்தில் இல்லை இவங்க ஒரு பிரச்சாரத்தில் இல்லை ஒரு மேடைகளில் பார்க்கும்போது இவர்கள் ஒன்று சொல்ல அவர்கள் ஒன்று சொன்ன தொடர்ந்து இந்த வேர்ட்ஸ் ஆஃப் வார் சொல்லுவாங்கள்ல, அது நடக்காமல் இருக்கிறதுக்கு தன்னோட ரசிகர்களை தன்னோட தோழர்களை பக்குவப்படுத்தின ஒரு தலைவனாக தான் விஜய் நான் இங்கே பார்க்குறேன். ஓகே. அண்ட் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுன் அவர்கள் பேசினதுக்கு ஒவ்வொரு முறை பேசும்போதும் கட்சிக்குள்ளே இருந்தே எதிர்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ அவர் பேசினது குறித்து அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எதுவும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இது அவங்கள தான் கேட்கணும். பட் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல மறுபடியும் திருமாவளவனோட மெச்சூரிட்டியும் அவங்க ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் தான் பார்க்குறேன். இப்போ ஜென்ரலாக இது வேற ஒரு கட்சியில் அவர் பேசியிருந்தாருன்னா, சில சர்வாதிகார கட்சியில் பேசியிருந்தாருன்னா அவர் தூக்கி வெளில அடிச்சிருப்பாங்க. அது வெறும் சர்வாதிகாரம் சொல்லக்கூடாது, அன்பான சர்வாதிகாரம் சொல்லணும். அந்த மாதிரி கட்சியில் பேசியிருந்தாருன்னா அவர் இத்தனத்துக்கு வெளில தூக்கி அடிச்சிருப்பாங்க. ஏன்னா நான் தாண்டா கட்சி, நான் சொல்கிறது தாண்டா எல்லாமே, போடா வெளிலன்னு துரத்திருப்பாங்க. ஆனால் திருமாவளவன் அப்படி இல்லை. அவர்கிட்ட விளக்கம் கேட்குறாரு. அதாவது கோர்ட்டில் போய் நின்னீங்கன்னா கூட நீதிமன்றத்தில் குற்றவாளிக்கும் தன் பக்கம் இருக்கும் நியாயத்தை கூறக்கூடிய சட்டம் இங்கே இருக்குது. அப்போ அந்த சட்டத்தை தெளிவாக திருமாவளவன் தெரிஞ்சுக்கிட்டு அம்பேத்கர் வழி நடக்கிறாருன்றது இதுலேருந்தே தெரியுது. அம்பேத்கரோட ஃபோட்டோவுக்கு போயிட்டு சிலைக்கு போய் மாலை போட்டுட்டு வாழ்க வாழ்கன்னு 2 வீர வணக்கம் வச்சுட்டோ இல்லைனா வந்து அதுக்கு ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறதோ இல்லை. திருமாவளவன் பண்ணுறது தான் உண்மையான விஷயம். தான் ஆதவர்ஜுனா செஞ்சது எனக்கு உடன்பாடு இல்லைன்னாலும் அவர்கிட்ட நான் விளக்கத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பாடி நடவடிக்கணும் நாங்கள் பேசி முடிவு எடுப்போம்னு சொன்னார் இல்லையா, இதுதான் வந்து ஒரு உண்மையான தலைவனுக்கு அழகுன்றதை ப்ரூவ் பண்ணுறாரு. ஓகே. அப்போ என்ன இங்கே இருக்கிறதுனா இது நடக்காமையும் போகலாம். தே மே டைல்யூட் ஆர் தே மே டேக் இட் அக்ரெசிவ். இது எப்படின்றத வந்து வரும் காலங்கள் தான் சொல்லும். அதனால் நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் தான். இது என்ன எடுக்க போகிறாங்க, எப்படிப்பட்ட இருப்பாங்கன்னு. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் நான் பார்த்த வரைக்கும் பிரேக் ஆகிறதுக்கான சான்ஸ் 50, பிரேக் ஆகாமல் போகிறதுக்கும் சான்ஸ் 50. இது வந்து எப்படி இதோட ரியாக்ஷன் எங்கேருந்து வரணும்னா திமுகலேருந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்களோ அதுவும் திருமாவளவன் எடுக்க போகிற நிலைப்பாட்டுக்கு ஒரு காரணமாக இருக்க போகுது. ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே இப்போவே. அமைச்சர் சேகர் பாபு பேசியிருக்காரு, துணை முதலமைச்சர் சேகர் பாபு வந்து அண்ணன் சேகர் பாபு வந்து விஜய்னா பற்றி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் வந்து இவரை பற்றி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன், ஆதவர்ஜுனா பற்றி. அவர் பேசின விதம் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏன்னா வந்து உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லலாம், ஆனால் அதில் ஒரு மரியாதை இருக்கணும். 5 அறிவு ஜீவனை உண்டு பண்ண அக்ரினில் பேசக்கூடாது. அவர் அப்படிப்பட்ட இதை பேசியிருக்காரு. இன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற மாதிரிலாம் இப்போ பேசக்கூடாது. ஒரு சும்மா அவங்க மீட்டிங்குள்ளே உட்காந்து பேசுகிற மாதிரிலாம் பேசக்கூடாது. நீங்கள் ஒரு துணை முதலமைச்சர், மாண்புமிகு துணை முதலமைச்சர்ன்றாங்க. அப்போ உங்கள் வார்த்தைகள் எந்த அளவுக்கு இருக்கணுன்ற அந்த மரியாதைத்துவம் இருக்குது. நீங்கள் பேசும்போது நான் கேட்ட அந்த வார்த்தைகளை அதை நான் சொல்ல விரும்பவில்லை. அதனால் வரும் காலங்களில் நீங்கள் ஒரு இளைஞர், எங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க,
அது நமக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், கொள்கை முரண்பாடு இருக்கலாம். இருந்தாலும் எனக்கு நீங்கள் துணை முதலமைச்சர் தான். ஒரு இளைஞனா நீங்கள் எங்கள் சக இளைஞனா அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது உங்களை கோடான கோடி இளைஞர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இது மூலமாக நான் உதயனாக்கு சொல்கிறது, உதய் பிரதருக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, வரும் காலங்களில் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். ஆனால் அதில் ஒரு மரியாதையை மெயின்டைன் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஆதவ் சொன்னதில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், அதை நீங்கள் தாராளமாக எதிருங்க. ஆனால் சொல்ல வேண்டியதை மரியாதையோட அந்த ஒரு மாண்போடு சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் இன்னொன்று, கருத்தியல் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை கோட் பண்ணி பேசுகிறாரு ஆதவர்ஜுனா அவர்கள். அம்பேத்கரை இதுவரைக்குமே தலித்துகளுக்கான ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு தோற்றம் இருந்துச்சு. இதுவரைக்குமே திருமாவளவன் அவர்களை தாண்டி ஒரு தலைவர் வந்து இன்னைக்கு சொல்கிறாரு, பேசுகிறாரு, கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்கிறாரு அப்படின்னா அது விஜய் அவர்கள் மட்டும்தான். அதனால தான் அவர் கருத்தியல் தலைவராக நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ திருமாவளவன் அவர்களை விட விஜய் அவர்கள் கருத்தியல் ரொம்ப ஸ்ட்ராங்காக. அப்படி கிடையாது, இது ஒன் ஆஃப் த பீப்புள். நீங்கள் அதுதான் சொல்கிறேன்ல, நீங்கள் கம்பேரிசனே அப்படி வைக்கவே கூடாது. புரியுதுங்களா? ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. புரிஞ்சுங்க. சிவாஜி நல்ல நடிக்கிறா, கமலஹாசன் நல்ல நடிக்கிறா. இப்போ கமலஹாசன் நல்ல நடிகர் நான் சொன்னேன்னா, ஓ அப்போ சிவாஜி நல்ல நடிகர் இல்லையா அப்படின்னு கேட்பீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏரா. சச்சின் டெண்டுல்கர் பெட்டர் பேட்ஸ்மேனா, சுனில் கவாஸ்கர் பெட்டர் பேட்ஸ்மேனா? அவங்கவுங்க அந்தந்த ஜென்ரேஷனுக்கு இருக்குல்ல. திருமாவளவன் போன ஜென்ரேஷனுக்காகவும் இந்த ஜென்ரேஷனுக்கான தலைவர். அம்பேத்கரை தூக்கி பிடிச்சி கொள்கை ரீதியாக எடுத்த தலைவர். அடுத்த தலைமுறைக்கு அது விஜய் நான் கொண்டு போறாரு. அதில் ஒன்றும் பொய்யே இல்லையே. நீங்க பார்க்க வேண்டியது திருமா வர்சஸ் விஜய் கிடையாது, விஜயண்ணா கிடையாது. திருமாண்ணா வர்சஸ் விஜய் கிடையாது. விஜயண்ணா மாதிரி வேற கட்சிகள் அம்பேத்கருக்கு போய் மாலை மட்டும் போடுறீங்களே, அவரோட கருத்தியல் நீங்கள் எடுத்திருக்கீங்களா? ஆனால் கொள்கை, சரி நான் என்ன கேட்குறேன், விடுதலை சிறுத்தை தவிர வேற ஏதாவது ஒரு கட்சி வந்து கொள்கை தலைவராக அம்பேத்கரை ஏற்றிருக்கா? தமிழ்நாட்டில் சொல்லுங்கள். மற்ற ஸ்டேட்டெல்லாம் விட்டுருவோம். தமிழ்நாட்டில் திமுக எங்கேயாவது ஃபோட்டோ வச்சுருக்கு? அவர் ஃபோட்டோவை அண்ணா மட்டும்தான் வைப்பாங்க. ஆனால் திராவிடம் வரும்போது நாங்கள் எங்கள் அம்பேத்கரும் எங்கள் தலைவர்னு தான் சொல்கிறாங்க. எங்கேயா கொண்டு வந்திருக்காங்களா? பெரியார் வைக்கிறாங்க, அண்ணா வைக்கிறாங்க, கருணாநிதி வைக்கிறாங்க. அந்த பக்கம் போங்க, அண்ணா வைக்கிறாங்க, எம்ஜிஆர் வைக்கிறாங்க, ஜெயலலிதா வைக்கிறாங்க, அம்மா வைக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே பொதுவானவர், அனைவருக்கும் பொதுவானவர், அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் தான் டைட்டிலே. அப்போ எல்லாருக்கும் அவர் தேவை, உங்களுக்கும் தேவை, எனக்கும் தேவை. இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. நான் ஃபஸ்ட்டே இருக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அம்பேத்கர் எப்படிப்பட்ட ஒரு இவருன்றது. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த கட்சியும் எல்லாரும் சொன்னீங்க செய்யலை, ஆனால் இவர் சொல்லாமல் செஞ்சுருக்காரு. இந்த கருத்தியல் தலைவராக அவர் வர்றதை நாங்கள் ஏற்கிறோங்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் சொன்ன பாயிண்ட்டுக்கான டிஃப்ரென்ஸு. நீங்கள் வந்து திருமாவா, அப்போ திருமா பெருசாக தூக்கி கொண்டாட்டாரா, இல்லை விஜய் நான் திருப்பா கொண்டு, இது அப்படி பார்க்கவே முடியாது. எங்க இவர் 45 வருஷங்க, இவர் 4.5 மாதங்க. எப்படிங்க கம்பேரிசன் கொண்டு வருவீங்க? கம்பேரிசனுக்குள்ளே கிடையாது இவங்க ரெண்டு பேரும். அப்படி பார்க்காதீங்க. நான் சொல்லி முடிச்சிடறேன். நீங்க கேட்ட கருத்துக்கே நான் முடிக்கல, இது ஃபைனல் ஃபினிஷிங் தான் மேட்டர். ஆதவர்ஜுனா சொல்றது என்னன்னா, எல்லாரும் வாய் சவடா விட்டுருந்தீங்க, வாயில வடை சுட்டீங்க, ஆனா உண்மையிலே அதை செயலாக்கம் பண்ணி கொடுத்தவர் வந்து விஜயண்ணா அப்படின்றத அந்த கருத்தா வைக்கிறார். அததான் நீங்க அதை பார்க்கணும். எந்த கட்சியும் எடுக்காததை, திருமா மாதிரியான ஒரு ஆளுமைய தன்னுடைய கட்சி திருமா மாதிரியான ஒரு ஆளுமை நடத்தக்கூடிய கட்சியில அவர் வந்து துணை பொதுச் செயலாளரா இருக்காரு. அப்படி ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரா இருந்துகிட்டே இன்னொரு பக்கம் ஒரு கருத்தியல் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பிரைஸ் பண்றதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? கண்டிப்பா அது நல்ல உண்மை தானங்க இருக்கு. உண்மை. இப்போ ரொம்ப சிம்பிள். எங்களோட மென்டார் வந்து அப்துல் கலாம். ஒரு நிமிஷம் சொல்றேன். இல்ல, எங்களோட மென்டார் வந்து அப்துல் கலாம். என்ன, இப்ப யாரோ ஒருத்தர் அப்துல் கலாம் எடுத்து பேசுறாங்க அப்படின்னா நான் வாழ்த்துவேன்ல, சூப்பருங்க, வாழ்த்துவேன். அப்படிதானே இதை பார்க்கணும். எதை வச்சு மென்டர், எதை வச்சு இது பண்றாருன்னா, நாங்க எங்க தலைவரை கொண்டாடிட்டு இருக்கோம், எங்க தலைவர் ஒவ்வொருத்தனுக்குமான தலைவன், ஆனா யாருமே எடுக்கல, சும்மா வந்து வாயில வடை சுட்டுட்டு இருக்காங்க. ஓட்டுக்காக மட்டும் தலித் வாக்குகளை வாங்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துல மட்டும்தான் அம்பேத்கர் அந்த எலெக்ஷன் டைம்ல யூஸ் பண்றாங்க. ஆனா உண்மையாகவே தன் கட்சியில் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கான அந்த அவருக்கான அந்த இதை எடுத்து வைக்கிறாரு. கோடான கோடி இளைஞர்களை கொண்டு போய் சேர்க்கிறாரு. அது ரொம்ப முக்கியம். நீங்க ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ விஜய் அண்ணா வந்து இந்த பாயிண்ட் நீங்க டெஃபினட்டா பார்க்கணும். இன்னைக்கு விஜய் அண்ணான்ற ஒரு மனிதர் நேற்றுக்கு இந்த புக் ரிலீஸ் வந்து வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் ரசிகர்கள் அவர் இருக்கார். அப்போ அனைத்து ரசிகர்களும் யார் இந்த அம்பேத்கர் பார்த்துருப்பாங்க. இந்தியாவில் வேணால் அம்பேத்கரை தெரிஞ்சிடும். இன்னும் சொல்லப்போனால் யங்ஸ்டர்ஸ்க்கு யாருக்குமே தெரியாது. நியாயமாக நம்ம பேசுவோம், அம்பேத்கர் ஒருத்தர் இருக்காருப்பா, அவ்வளோதான் தெரியும். அதுக்கு மேலே ஆனால் இன்று ஒரு தலைவனாக, அடுத்த தலைமுறைக்கு தலைவனாக வரக்கூடிய வந்து கொண்டு இருக்கக்கூடிய விஜய் அண்ணாவை இந்த புக்கு ரிலீஸ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி யார் இந்த அம்பேத்கர்னு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க.
இது என்ன புஸ்தகம்னு வாங்கி படிப்பாங்க. ஏன்னா என் தலைவன் ரிலீஸ் பண்ணியிருக்கானா சாதாரணமாக இருக்காதுன்னு வாங்கி படிப்பாங்க. இப்போ அதில் ஒரு 100 பேர், ஒரு 1000 பேர், ஒரு 2000, 10 லட்சம் பேருக்கு போய் சேருது அப்படின்ற போது அம்பேத்கரோட வளர்ச்சி இருக்குல்ல, அதை தான் அவர் அந்த இடத்துல வைக்கிறாரு. எங்கள் கருத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு தலைவனாக எங்கள் திருமாண்ணா மாதிரி உங்களையும் நாங்கள் பார்க்குறோம்னு தான் அவர் சொல்கிறாரு. இதுதான் அங்கே இருக்கிற விஷயம். அப்போ ஆப்வியஸ்லி இது ஏற்றுட்டு தானே ஆகணும். இப்போ நான் சொல்கிறதுக்கும் விஜய் நான் சொல்கிறது வித்தியாசம் இருக்குங்க. நான் சொன்னால் 10 பேர் பார்ப்பாங்க, விஜய் நான் சொன்னால் 10 கோடி பேர் பார்ப்பாங்க. அதுதானே இங்கே தேவைப்படுத்தீங்க. அப்படி தான் பார்த்துட்டு அதை தான் ஆதவன் நான் அது கரெக்டாக சொல்கிறாப்புல. எங்களை இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு திருமானை விட்டுட்டு விஜயனாவை விட்டுருங்க, திருமான விஜயனா விட்டுட்டு வேற ஒரு அம்பேத்கரை பற்றி பேசுகிற ஒரு தலைவர் சொல்லுங்கள், தெரிஞ்ச தலைவர் யார் வேணாலும் சொல்லுங்கள், எந்த கட்சி வேணாலும் சொல்லுங்கள். கட்டவே கிடையாது. தமிழ்நாட்டிலே இல்லை, வெறும் ஓட் பாலிடிக்ஸ் மட்டும் தான் அவங்களை வச்சுருக்காங்க. ஆனால் அவரோட கருத்தியலை கொண்டு போய் சேர்க்குறாருன்னா திருமாக்கு அப்புறம் விஜயனா சேர்க்குறாரு. அது அவங்களுக்கு தேவைப்படுது, அவங்க ஒத்துக்கிறாங்க. நாளைக்கு இந்த பாலிட்டிக்கல் வேறு சினாரியோக்கு மாறும். அதுக்கு அது ஆதவ அர்ஜுன் மேபி ஹி வுட் ஹவ் தாட் சம் அதர் திங். அதை நம்ம விதிவிலக்கு இப்போ வந்து பெருசமாக என்னால் விவரிக்க முடியாது. அது வேற ஒரு பாலிட்டிக்கல் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா நடக்கட்டும், தப்பு கிடையாது, நல்ல விஷயம்தான். அதை வந்து விஜய் செய்கிறாருன்ற போது அவங்களுக்கு இன்னும் பெட்டர்மெண்ட்டில் கொண்டு போய் சேர்க்குது. அப்படி தான் பார்க்கணும். ஓகே, நம்ம தொடர்ந்து அப்போ அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்த்துட்டு இன்னும் விரிவாக பேசுவோம். நேரத்திற்கு நன்றி சார். தேங்க்யூ. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.